மிஸ்டர் சந்திரமௌலி, தியா, காற்றின் மொழி, லட்சுமி உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல முன்னணி பாடகியா பணியாற்றியவர் தான் ஸ்வாகதா கிருஷ்ணன். மதுரையை பூர்வீகமா கொண்டவர் ஸ்வாகதா கிருஷ்ணன். இவருடைய அப்பா சுந்தர கிருஷ்ணன். இவங்களுக்கு 3 சகோதரிகள் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் பிக் பாஸ் மாயா. 2023 ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் 7ல முக்கிய கண்டஸ்டன்ட். 106 நாட்கள் பிக் பாஸ் வீட்டுல இருந்து 3வது இடத்தை பிடிச்சவங்க தான் மாயா. இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப மாயாவுடைய சகோதரியும் பின்னணி பாடகியுமான ஸ்வாகதா கிருஷ்ணன் ஒரு பரபரப்பான பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு முன்னணி தமிழ் இசையமைப்பாளர் பாலியல் ரீதியா தன்னிடம் தவறா நடந்துகிட்டாருங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டு. அதுல இந்த இசையமைப்பாளர் எல்லாம் இல்லைன்னு சொல்லி மறைமுகமா ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. அது ஜிவி பிரகாஷ், ஜிப்ரான், அனிருத், இம்ரான் இவங்க எல்லாம் இல்லை, இவங்களை தவிர இருக்கிற மற்ற இசையமைப்பாளர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அந்த மியூசிக் டைரக்டர் பிரபலமானவர், முன்னணி இசையமைப்பாளர்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸ்வாகதா கிருஷ்ணன் சொல்லும் போது, நான் சினிமாவில் பாடுவதற்காக வாய்ப்பு தேடின காலகட்டத்துல நூற்றுக்கணக்கான பாடல்களுக்கு கோரஸ் பாடியிருக்கேன். அந்த காலகட்டத்துல படுக்கைக்கு வந்தா வாய்ப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற மோசமான விஷயங்களும் நடந்தது. அதை செய்திருந்தா இப்ப பெரிய இடத்துல இருந்திருப்பேன். என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருந்ததுனால முயற்சி பண்ணி வாய்ப்பு தேடினேன். நேர்மையான முறையில கிடைச்ச வாய்ப்புகளால எனக்கு நல்ல பெயரும் கிடைச்சது. அப்படி கஷ்டப்பட்டு கிடைச்ச இடத்தை விட்டுட்டு வர அந்த இசையமைப்பாளர் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய 9 வருட காதல் பிரேக்கப்புக்கு பிறகு அதிலிருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ அந்த இசையமைப்பாளர்கிட்ட தான் வேலை செய்து கொண்டிருந்தேன். என்கிட்ட அப்போ பணம் இருந்தது. ஒரு சொத்தை விற்றதன் மூலம் கிடைத்த பணம். அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த இசையமைப்பாளர் எனக்கு சம்பளம் கொடுக்கறதையே நிறுத்திட்டாரு. தன்னிடம் பணம் இல்லைன்னு அவர் சொன்னாரு. அதுக்கு நான், பரவாயில்ல சார், சம்பளத்தை மொத்தமா வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அது போக என்கிட்ட இருக்கிற பணத்தையும் கடனா கேட்க ஆரம்பிச்சாரு. சிறிது சிறிதா வாங்கி பெரிய தொகையாவே என்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. திடீரென ஒரு நாள் ஸ்டுடியோவில் என்னைய பலவந்தப்படுத்தி தவறா நடந்துகிட்டாரு. அதை சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டும் செய்துக்கிட்டாரு. வெளியில சொல்லக்கூடாதுன்னு சிசிடிவி ரெக்கார்டை வச்சு பிளாக்மெயில் பண்ணாரு. எல்லார்ட்டையும் காட்டிடுவேன்னு மிரட்டினாரு. சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல அது நடந்தது. பல சீக்ரெட் கேமரா வச்சிருந்தாரு. இது போல பல பெண்களை வீடியோ எடுத்து அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அமெரிக்காவில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பெருசா பேசுறாங்க. ஆனா அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒருத்தன் சென்னையிலே இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த இசையமைப்பாளர்கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்தேன். பணத்தை திருப்பி கேட்டா நான் சவுண்ட் கார்டை திருடிட்டேன்னு பொய்யா குற்றம் சாட்டினாரு. எனக்கு போலீஸ்ல புகார் கொடுக்க தைரியம் இல்லைன்னு வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. மதுரையில பிறந்த ஸ்வாகதா கிருஷ்ணன் 4 வயசுல இருந்தே பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய 16வது வயசுல தேசிய அளவிலான கர்நாடக இசை போட்டியில தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்வாகதா கிருஷ்ணன் பெங்களூர்ல இருக்கிற அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிடெக் முடிச்சிருக்காங்க. 2018, 2019 காலகட்டத்துல நிறைய படங்கள்ல பின்னணி பாடகியா பணியாற்றி இருக்காங்க. கயல், வனிதா உள்ளிட்ட சில படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காங்க. ஸ்வாகதா கிருஷ்ணன் 2020ஆம் ஆண்டு கொரோனா லாக்டவுன் சமயத்துல மியூசிக் ஆல்பம் ஒண்ணா வெளியிட்டாங்க. இதுவும் கடந்து போகுமே என்ற வரிகள் கொண்ட அந்த பாடல் மக்கள் எல்லாரும் மன அழுத்தத்திலையும் கவலையிலும் இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் விதமா இந்த மென்மையான பாடலை அவர் வெளியிட்டாரு. ஸ்வாகதா ஒரு சிறந்த பின்னணி பாடகி மட்டுமல்ல, தான் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் என்பதையும் இந்த பாடல் மூலமா அவங்க நிரூபிச்சாங்க. இது ஸ்வாகதாவுடைய பன்முகத்தன்மையை காட்டுது. இந்த பாடல் வெளியான குறுகிய காலத்திலேயே சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல வைரலானது. குறிப்பா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இதுவும் கடந்து போகுங்கிற தத்துவம் ஸ்வாகதாவுடைய குரல்ல பலருக்கும் ஆறுதலா அமைஞ்சது. சில ஆண்டுகளாகவே சினிமாவை விட்டு ஒதுங்கி இருக்கிற ஸ்வாகதா கிருஷ்ணனுக்கு 2022ஆம் ஆண்டுல திருமணம் நடந்தது. அக்ஷய் குமார் என்கின்ற பிசினஸ் மேன தான் திருமணம் செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு சென்னையில இருந்து வெளியேறி ரிஷிகேஷ்ல செட்டில் ஆயிருக்காங்க. அங்கே டாராபாய் கிளாத்திங் பிராண்ட்னு சொல்லப்படுற ஒரு ஆடை நிறுவனத்துடைய ஃபவுண்டரா இருக்காங்க. அதோட ஸ்வாகதா கிருஷ்ணன் ரிஷிகேஷ் லட்சுமண் ஜூலா பகுதியில் அமைஞ்சிருக்கிற பிமாங் வெல்னஸ்ங்கிற ஆயுர்வேத ஆரோக்கிய மையத்துடைய இயக்குனராகவும் பணியாற்றிட்டு வர்றாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு சில மோசமான மனிதர்களால நல்ல கலைஞர்களும் சினிமா துறையை விட்டு வெளியேற நிலைமை ஏற்படுது. ஸ்வாகதா சொல்ற அந்த இசையமைப்பாளர் யாருன்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தவறு செய்பவர்களுக்கு பெரிய பலமே பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க தயங்குறது தான். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். இது போல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.